வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம் கண்ணன். வணக்கம் ஆ, திருமாறன். வணக்கம் சார். வணக்கம். ஆ எப்பொருள் யார் யார் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அந்த அகத்தூய்மை செய்தால் என்ன வரும் என்பது தெரிஞ்சிருப்பீங்க. இன்னைக்கு அதை வந்து எதை பார்த்தீங்களா? நான் படிக்கிட்டேன். நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கட்டாயம் பார்த்துருப்பீங்க. ஆ 19 படத்தை அப்படியே படிச்சு காட்டுங்க. என்ன என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? 19 படத்துல படிச்சு காட்டுங்க. 10ஆம் பாடத்துல இந்த மாதிரி அகத்தூய்மை செய்கின்ற பொழுது பழைய கழிவுகள், அதாவது குடலில் இருக்கிற கழிவு வேற, அது வந்து போயிடும். 1 நாள் 2 நாள் 3 நாள் 4 நாள் போயிடும். ஆனால் சதை இருக்கு இல்லையா, சதையில் இருக்கிற கழிவுகளை எடுக்கிறதுக்கு தான் ஒரு 6 மாசம் ஆகும் குறைஞ்சது. திருமாறன், நான் பேசுறது கேக்குதுங்களா? கேக்குது சார். ஆக நீண்ட நாள் நீர்ப்பயிற்சி செய்ததால் இந்த சதை அணுக்கள், இந்த டிஎன்ஏ மரபணு சதை அணுக்கள் எப்படி வேணா வச்சுக்கலாம். நம்ம மரபணுன்னு சொல்றோம், டிஎன் சொல்றான். அது மரபணு இருக்கிற அழுக்கையும் சேர்ந்து இந்த பதிவையும் எடுத்தாதான், அதுவே பழைய பதிவுகள் எடுத்துட்டோம்னா அந்த உண்மையான உடல் வருகின்ற பொழுது அதுக்கப்புறம் தான் உபவாசமே தொடங்கணும். இந்த அது 180 நாளா இருக்கலாம், விட்டு விட்டு செய்த 3 வருஷம் கூட இருக்கலாம், அதெல்லாம் தப்பு இல்லை. மொத்தத்துல எந்த சூழலுக்கு பயன்படுத்துறோமோ அப்ப வந்து இந்த உடம்பு தனக்குத்தானே ஒரு மருத்துவரா மாறுது. நீங்க மருத்துவரா மரபணுக்குள்ள இருக்கிற கல்வியை எடுத்துடலாமா? ஆமா, அந்த மரபணுக்குள்ள இருக்கிற கழிவை எடுக்கும் பொழுதுதான் அது மருத்துவரா மாறுது. அந்த அதை எடுத்த பிறகுதான் நம்ம 7ஆம் நிலைக்கு போறோமோ? ஆமா, அந்த 7ஆம் நிலைங்கிறது தூய்மை நிலை. அதான் அந்த தூய்மை. இப்ப கடவுள்னு சொல்றீங்களா, அந்த தூய்மை தான் கடவுள், வேற ஒண்ணும் இல்ல. என்னது தூய்மை? தூய்மை தாங்க கடவுளுங்க. வேற எது கடவுளுங்கிறீங்க? தூய் அதான் ஒளி. அதுக்குதான் ஒளின்னு சொன்னாங்க. இப்ப எல்லா மதங்களும் கடவுள் என்ன சொல்லுது தெரியுங்களா? உருவத்தை யாரும் சொல்றதே இல்ல. கடவுள் ஒளி வடிவானவர். சரியா? ஆமா. கடவுள் மாரியத்தை வருவீங்களா சொல்லியிருக்காங்களா? இல்ல. அப்புறம் எப்படி நம்ம அதை போய் வணங்குறோம்? அது மணக்கிறது. அது வந்து எல்லா மதங்களும் கடவுள் ஒளியானவர் சொன்னாங்க. ஆற்றல், அதுக்கு இன்னொரு பேரு எனர்ஜி, ஆற்றல், ஒளின்னு. அதனால வள்ளலாறு கூட ஒளின்னு சொன்னார். ஒளிக்கு வந்து வேஷமே கிடையாது. ஒளிக்கு வேஷமோ வணக்கமோ எதுவுமே கிடையாது. பூப்பணம், பூசை, வேடங்கீட, புட்டு கிட்டு, பட்டை, நாமம், கொட்டை எதுவுமே இல்லையே. அதுல மனிதராவே இருந்து அதை விளக்கம் கொடுத்தவங்க தான் காரைக்கால் அம்மையார். ஆமா ஆமா, அப்ப சரியா சொன்னீங்க. அதே மாதிரிதான் குறிப்பா வந்து ஆண்களை விட பெண்கள் அந்த மாதிரி வந்ததுல முதல் நிலையில இருக்கக்கூடியவங்க காரைக்கால் அம்மையார். அவங்க வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்க உடலை வந்து எப்படி தூய்மைப்படுத்திக்கிட்டு இந்த சமூகத்துல இருந்து அவங்க இந்த தூய்மை சார்ந்து அறம் சார்ந்து பல விஷயங்களை அவங்க சொல்லியிருக்காங்கனாக்கா அதுக்கு காரணமே வந்து அகத்தூய்மை தான். ஆமா, சரியா சொல்லிட்டீங்க. அகத்தூய்மை செய்கிறப்ப அந்த ஜீரநீர் அமைதியாகி விடுகிறது. இப்போ அதனாலதான் திருவள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, நல்ல செய்திகளை கேட்கின்ற பொழுது உணவு தேவையில்லை, இந்த காதுல செவி கேட்காத பொழுது வாய்க்கு சிறிதளவு உசதியை கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காரு. அப்ப வாய் என்பது சுவைக்குத்தானே தவிர தின்னுட்டு கம்பளி புழு மாதிரி மக்கிய பேடுறது கிடையாது. சரிங்களா? அந்த வெள்ளைக்காரன் தவறா நமக்கு சொல்லி கொடுத்து மக்கரி தின்னணும்னு சொல்லியிருக்கா. கடைசியில அது என்ன ஆகுதுன்னா மலச்சிக்கலை உண்டாக்கி நம்மளுக்கு அனைத்து நோய்களும் உண்டாக்குற காரணமாக இருந்தவன் நமக்கு சொல்லிக் கொடுத்த இந்த வெள்ளைக்காரன் மட்டும் தான். வெள்ளைக்காரன் தான் நம்மளுக்கு எடுத்தார். நமக்கு வந்து புலன்களை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும். 5 புலன்கள் இருந்தும் உண்மையை கண்டுபிடிக்கலனா நீ உண்மையான மெய்ப்பொருளை காண முடியாதுன்னு வள்ளுவர் சொல்றார். அதனாலதான் இங்க உணவை வந்து திருவள்ளுவர் உணவை இழிவுன்னு சொல்றார். உணவு உண்பது இழிவு, உணவு இழிவுங்கிறார். அதே நேரத்துல திருவள்ளுவர் செவிக்கு உணவு இல்லாத பொழுது, செவிக்கு உணவுங்கிற அந்த நல்ல செய்திகள், செவிங்கிறது வேற ஒண்ணு இல்லைங்க, கேட்கும் திறன். அப்ப கேட்கும் திறன், கேள்வி கேட்டா தானே விடை கிடைக்கும். நம்ம கேள்வி கேட்காமையே ஆராய்ச்சி பண்ணாமையே நம்ம ஒரு பொருளையோ இல்ல ஒருவரையோ தேர்ந்தெடுத்தால் நாடு குட்டிச்சேரா போங்கிறதுக்கு இன்றைய தமிழ்நாட்டினுடைய சூழல் ஒரு காரணமாக இருக்கிறது. நம்ம 70 வருஷமா 80 வருஷமா யாரையும் ஆராய்ச்சியே பண்றதில்ல. என்ன மாதிரி நடிக்கிறான்னு பார்த்துட்டு அவன் நடிக்கிறவன் நல்லவன் நினைச்சு நாட்டை நாசம் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து
100 வருஷமா நடந்துகிட்டு தான் இருக்குது. அதாவது காரணம் இதே தமிழர்கள் தான் நல்லவர்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று குடவோலை முறை எழுதி வைத்தார்கள். நம்ம நோக்கம் வந்து உலகெங்கிலும் நல்லவர்கள் வர வேண்டும், உலகெங்கிலும் செய்முறை கல்வி வர வேண்டும் அப்படிங்கிற. சரி, இப்ப நேரம் இங்க வர விஷயத்துக்கு வர. இப்போ அந்த 19வது பாடத்துல அகத்தூய்மை, அது ஒரு அகத்தூய்மை தான் அவர் சொல்லியிருக்காரு. அவர் ஒரு ஆராய்ச்சியாளர். அந்த ஆராய்ச்சி வந்து வெங்கடேசன் எழுதிய இந்த உணவில்லாமல் வாழும் கலை யோக முறைக்கு எந்த அளவுக்கு பக்கபலமாக இருக்குதுன்னு அதை எழுதியிருக்காரு. எழுதிட்டு இந்த ஆராய்ச்சியை படித்து பார்த்துட்டு நான் சொல்லுகின்ற திருவள்ளுவர் பரிந்துரைக்கிற நீருணவு முறையை ஒத்து பார்த்துட்டு எந்த அளவுக்கு நன்மையாக இருக்கும் என்பதற்காக இந்த கட்டுரை சேர்த்தி இருக்குன்னு சொல்லி பண்ணியிருக்காரு. அது ஒரு ரொம்ப அருமையான கட்டுரை. ஆகினால நீங்கள் இந்த அகத்தூய்மை என்பது தமிழர்கள் கண்டுபிடித்தது, அகத்தூய்மை என்பது சித்தர்கள் கண்டுபிடித்தது, யோகிகள் கண்டுபிடித்தது. அதனாலதான் தமிழர்களுக்கு வந்து 2 கண்கள். ஒண்ணு தமிழை வளர்த்தெடுத்ததும் சித்தர் பெருமக்கள் தான். தமிழுக்கு அடுத்தபடியாக சமஸ்கிருதத்தை உருவாக்கியதும் சித்தர் பெருமக்கள் தான். அதனாலதான் தமிழ்லையும் யோக நூல் எழுதப்பட்டது, சமஸ்கிருதத்திலையும் யோக நூல் எழுதப்பட்டது. பின்னாடி வர சூழ்ச்சிக்காரர்கள் சமஸ்கிருதத்தை மதமாக்கி திருட ஆரம்பிச்சாங்க. இவங்க தமிழையும் மதமாக்கி திருட ஆரம்பிச்சாங்க. அதெல்லாம் இயற்கையில கிடையாது. இயற்கையில சாதி மதம் கிடையாது. அதனாலதான் சமஸ்கிருதத்துக்கு ஒரு பேரு சமக்கிருதம் என்று சொன்னாலே சரி செய்யப்பட்டது என்று பொருள். நம்ம இந்த 2 மொழியுமே தமிழர்களால் உருவாக்கப்பட்டது. ஆரம்ப காலத்துல இந்தியா பூராமே 5000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஏகமா ஒரே மொழிதான் இருந்தது. அதுல இருந்து பிரிஞ்சதான் 18 மொழி, அதுல இருந்து பிரிஞ்சதான் திணைகள். இதெல்லாம் திணைகள் வந்து தமிழ் உருவாக்கப்பட்டது. ஆக இதெல்லாம் நாம வந்து ஏற்கனவே திருமூலர் காலத்துல இருக்குது. நம்ம உணவில்லாமல் வாழும் பிள்ளையில இருந்து இதெல்லாம் குறிப்பிட்டிருக்காரு. நான் பேசுற எல்லா செய்தியுமே வெங்கடேசன் புத்தகத்திலிருந்து தான் நான் பேசினே தவிர இனி என்னுடைய கற்பனை எதுவும் இல்லை. சரியா? இப்ப நான் வந்து 80 கிலோல இருந்து 60 கிலோக்கு வந்திருக்கிறேன், 59 கிலோக்கு வந்திருக்கிறேன், 60 கிலோக்கு வந்திருக்கிறேன். வெங்கடேசன் வந்து 95 கிலோல இருந்து 63 கிலோக்கு வந்தாரு. அதுக்கப்புறம் தான் உபவாசத்தை தொடங்கும். முதல் அந்த சுத்தப்படுத்துவதற்கே பல மாதங்கள் எடுத்துட்டாரு. அதுல இருந்து சுருக்கிதான் நம்ம 180 நாளுங்கிறோம். 180 நாளும் மாலை ஆரம்பகட்ட மக்களுக்கு, உங்களுக்கு கிடையாது, ஆரம்பகட்ட புதுசா வர்றவங்களுக்கு தான் அந்த நீர்பயிற்சி பண்ணி மாலையில் ஒருவேளை கட்டாயமாக மொத்தம் 30 அடி நீள குடலையும் சுத்தப்படுத்துவதற்கு மருந்தடிக்காத வேக வைத்த காய்களை சாப்பிட்டு நாம அது மனசு வாரத்தை அடப்பில்லாம வெளியே கொண்டு போயிட்டே இருந்தோம்னா படிப்படியா வெள்ளைக்கார முண்டங்கள் சொல்லக்கூடிய அந்த 51 நோய்களும், அப்புறம் மரணத்தை உறுதி செய்கின்ற அந்த 10 நோய்களையும் நாம முறையாக இந்த ஜீரநீர் சுரப்பதை நிறுத்துவதனால், ஜீரநீரை நிறுத்துறது தான் உணவு சாப்பிட்றது குற்றம் இல்லை, அதுல ஒண்ணும் இல்லை. உணவை பத்தி இங்க பேச்சே கிடையாது. ஜீரநீர் சுரக்காம இருக்கிறதா அப்படிங்கிறத கேள்வி. ஏன்னா ஜீரநீர் தான் எல்லா நோய்க்கும் காரணம். ஜீரநீருக்கு நாம என்ன பண்றோம்னா பழைய பழக்கத்தின் காரணமாக, சைவ பழக்கமா இருக்கலாம், அது அசைவ பழக்கமா எது வேணா இருக்கலாம். சைவம் சாப்பிட்டாலும் நீ வந்து உங்கள் குடல் மனமாகத்தான் மாறும், அசைவம் சாப்பிட்டாலும் உங்க பெருங்குடல் மலமாக மாறி ஒரு தேங்கிடிக்கு. இந்த சைவத்துக்கு தகுந்த மாதிரி பல நூற்றுக்கணக்கான நோய் வரும், அசைவத்துக்கு தகுந்த மாதிரி நூற்றுக்கணக்கான நோய் வரும். சைவம் என்பது ஒரு ஒரு வழிமுறை. சைவம்ங்கிறது இட்லி தோசை திங்கிறது கிடையாது, அசைவம்ங்கிறது அப்படிதான் கிடையாது. அப்படி பார்த்தா வைணவத்தில் லிட்டர் கணக்கில் பால் குடிக்கிறானோ வெண்ணெய் திங்கிறானு அவளுக்கு தான் புற்றுநோய் வருது. சைவத்தை பின்பற்ற பொழுது சக்கரை நோய் புற்றுநோய் வருது. ஆக அதெல்லாம் கிடையாது. அகத்தூய்மை செய்யாதவன் எவனா இருந்தாலும் அவர் மருத்துவரா மாற முடியும். சரிங்களா? அகத்தூய்மை செய்யறதுக்கான வழி இப்பதான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. 25 26 27 வருஷம் ஆச்சு. ஏன்னா இந்த புத்தகம் இப்பதான் வந்து ஒரு 1/4 நூற்றாண்டாச்சு. உலகத்துல நான் ஒருத்தன் தான் நீர் மொத்தத்தை சொல்லித்தர்றேன். ஏதோ 2 பேரும் சேர்றாங்க, அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்லை. இப்போ நீங்க அந்த 19வது பாடத்துல ஏதாவது புரியல அப்படி, ஆனா அது இருக்கிறதே 2 பக்கம் தான் இருக்குது. படிச்சுட்டீங்களா? கம்பம் திருமாறன். இல்லையா, படிக்கல. படிக்கல. என்ன பண்ணீங்க? 24 மணி நேரத்துல என்ன பண்ணீங்க? நேற்று 8 மணிக்கு சொன்னேன், இன்னைக்கு 8 மணி வரைக்கும் ஏன் படிக்கல? அப்படி 2 நாள் ஃபுல்லா ஜலதோஷம் சார். மூக்குல தண்ணி வடிஞ்சுக்கிட்டு எரிச்சலா ஒண்ணும். இன்னைக்கு தான் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அது எப்படி குறையுது அப்படிங்கறத அந்த புத்தகத்தை அந்த 19ஆம் பக்கத்தை படிக்கணும். அதேதான். இப்ப 2 நாள் ஒண்ணும் முந்தா நாளா தூங்கவே இல்லை. ராத்திரியெல்லாம் தும்மல் அந்த மூக்குல ஓடிக்கிட்டே. சரி, அந்த 19ஆம் பக்கத்தை படிக்கிறேன். இப்ப கேளுங்க. நீங்க சொன்ன செய்யறது இல்லை, அதனாலதான் நீங்க சொன்ன செய்யறது இல்லைன்னு எனக்கு தெரியுது. என்ன சொன்னாலும் செய்யறது இல்லை, அவ்வளவுதான்.
சரி, இல்லைன்னு சார், இந்த உடம்பு சரியில்லை இந்த அதனால. உடம்பு ஆமா. சரியில்லாத தான் செய்யணுங்க. உடம்பு அப்படியா? கெட்டு போனா சரி. தானங்க எனக்கு உடம்பு கெட்டு போனது காலாட்டு கையாட்டுங்கிறேன். அப்ப எப்ப ஆட்டுவீங்க? ம். நடக்க முடியாத உடனே உட்கார்ந்து எழுந்திரிங்கிறேன். என்னது? உட்கார்ந்து எழுந்திரிங்க. அப்படி நடந்து போங்க. ஆ, அப்படி காலாட்டுங்க. ஐயோ என்னால முடியாதுன்னு சொன்னா அப்படியே உட்காந்துட்டே இருக்க வேண்டியது. ஏங்க நடக்க முடியாதவங்க தானே நடக்க வச்சு கொடுக்குறாங்க. ஆமா. அப்ப அதான் என்ன? 2 தொடர்ந்து இருந்தா கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கு. ஆமா. அப்ப ம். அப்ப என்ன பண்ணணும்? எடுத்தோனே அது பார்த்திருக்கணும் இல்ல. அந்த பார்க்காதனால உங்களுக்கு அதுக்கான தண்டனையும் அனுபவிச்சுதான் தீரணும். இப்ப இதெல்லாம் எங்கிருந்து வந்தது? நீங்க பண்ண தப்புக்கு நீங்க தான் காரணம். சரி. ஆ. உடல் என்பது ஒரு சக்தி. அந்த அந்த சக்தியை அதாவது உயிர் என்பது ஒரு சக்தி, ஒரு எனர்ஜி. அந்த சக்தி உடல்ல தங்கி இருக்குது. அது கடவுள்னு சொல்றான், ஒளின்னு சொல்றான், என்ன வேணா சொல்றான். சரிங்களா? ம். அந்த சக்தி ஏன் வெளியே போகுதுன்னா, அந்த சக்தியை தாங்குற அளவுக்கு உடம்புல தகுதி இருக்கணும். அந்த சக்தி உள்ள தங்கணும்னா, உங்க உயிர் ஏன் உயிர் போகுதுன்னா, அந்த உடல் அசுத்தம் அடைஞ்சு நோயா மாறி, அது உள்ள இருக்கிறதுக்கான தகுதி அது இல்லாம போயிருது. அப்ப அது உயிர் என்ன ஆகுது? உயிர் என்ன ஆகுது? கம்பம் திருமாறன் என்னங்க சார்? ஒருத்தர் போயிட்டாருன்னு நினைக்கிறேன். அந்த கண்ணன் போயிட்டாரு. நீங்க மட்டும் தான் இருக்கிறீங்க. அப்படியா? சரி, சரி. சொல்லுங்க. அந்த ஆ. புதுக்கோட்டையிலிருந்து வந்தாரு. புதுக்கோட்டை. அது என்னுடைய பழைய மாணவர். 20, 25 வருஷம். ஆமா. அவர் போயிட்டாரு. சொல்லுங்க சார். அவர் 20, 22 வருஷமா என்னோட இருக்காரு. 2005 இருந்து இருக்காரு. 2005. ஆ. 2004, 2005 ஆனா இருந்து. இப்ப நேத்து முந்தா நாள் 2 நாள் பகல்ல ஃபுல்லா தண்ணியில தான் இருந்தேன். ம். நீ நீரு நீரு நான் சாயங்காலம் மட்டும் 2 வாழைப்பழம், அந்த நேந்திரப்பழம் வேக வச்சது. சரி. அதே மாரி நேத்தும் அதே மாரி. ம். இன்னைக்கும் அதே மாரி. ஆனா அந்த நம்ம பகல் ஃபுல்லா இருக்கிறதுனால, ம். அந்த ஜலதோஷம் குறையுது. ம். சரி. அப்ப குறைஞ்சதுன்னா ம். அதே செய்யுங்க. சரி. அதோட அதோட கடுமை குறைஞ்சிருக்கு. ம். ஆமா. அதோட குறைஞ்சிரும். அதாவது அது சரிதான். நீங்க பண்றது சரிதான். ஆ. மலச்சிக்கல் அதான் வர்ற அதான். மாதிரி இருந்துச்சுன்னா, மலச்சிக்கல் வர்றதுன்னா நீங்க ஆசன வாயை தண்ணி ஊத்தி கழுவி விட்டுருங்க. சரியா? ஆ, அந்த ஆ. தண்ணி குடுவைய வச்சு ஆசனத்தை சேர்த்தீங்கன்னா, ஆ. உள்ள இருக்க எதா இருந்துச்சுன்னா வரும், இல்லைன்னா இருந்துச்சுன்னா வரும், இல்லைனாலும் அது ஒண்ணும் இல்ல. அவ்வளவுதான். சரிங்க சார். அது சரிங்க. ஒண்ணும் இல்ல. அது வெறும் தண்ணி மலவாயை கழுவுறதுக்கு அது குடுவைங்கிற மலவாய் குடுவை. அது இனிமா கேனுங்கிறேன். அது ஆசன வாய் சுத்தம் பண்ணுங்கிறேன். எல்லாம் ஒண்ணுதான். அடைப்பு வராம இருக்கிறதுக்கு தான். ஆனால் நம்ம என்ன பண்றேன்? இது யாருக்கு இப்ப நான் ஏன் அதை பயன்படுத்த சொல்றேன்னா, நாம் அகத்தூய்மை செய்கின்ற பொழுது கட்டாய மலச்சிக்கல் வரும். அந்த மலச்சிக்கலை நீக்குவதற்கு தான் தற்காலிகமா அதை பயன்படுத்துறோம். எதை பயன்படுத்துறோம்? அந்த மலக்குடல் கருவியை, அந்த ஆமா. இனிமேக்காரை பயன்படுத்துறோம். நம்ம நோக்கம் உணவு நிறுத்தி. ஆனா எதுக்கு சார் அப்படி வருது? எதுனால நம்ம இந்த அகத்தூய்மை பண்ணும்போது மலக்குடல் பூரா என்ன ஆகுது? சுருங்கிருதோ? பழைய கழிவு தேங்கி மலக்குடல் அடைச்சிடும். பழைய கழுவி பழைய கழிவுகள் தங்கி வெளியேற. வயிறு ஃபுல்லா சுத்தமாயி தானே நம்ம வயிறு சுத்தமாகறது இல்ல. ஏற்கனவே பழைய அந்த உள்ளுக்கிற சதை கொழுப்பெல்லாம் கரைஞ்சு வரணும். புரியுதுங்களா? அந்த உள்ளுக்கு இருக்கிற அழுக்கு வெளியே வருது. அது எங்க சேரும்? கடைசியில உணவு பாதையில படியும். அதுதான் அந்த மலக்குடல்ல கட்டியாயிருது. ஆமா. அதைத்தான் எடுக்கிற மாதிரி உள்ள இருக்காது. அந்த ஏற்கனவே சதையில சேர்ந்தது பூரா ரத்தத்தை கலந்து ரத்தத்துல நேர உணவு பாதைக்கு உணவு பாதையில பூரா படிஞ்சிருக்கும். அதை வெளியேற்ற எல்லாமே இந்த அந்த நம்ம உடம்புல 2 கிலோ வெயிட் குறையுதுன்னா, அதுக்கு உண்டான அழுக்குகள் பூரா இந்த மலக்குடலும் ஊரின் வழியாதான் வெளியே அதுதான் சரி. அப்படித்தான் குறையும். பின் எப்படி குறையும்? மலக்குடல் தாரியும் வருது. மலக்குடல் சிறுநீருடைய வெளியேறும். அதுக்குதான் நீர் பேச்சு. நம்ம ஏதாவது சாப்பிட்டு உள்ள இறக்கும் போது பூரா மலக்குடலுக்கு வந்துருது. அத நம்ம கழுவி விடணும். அதத்தான். அப்ப நீங்க இதுவரைக்கும் தின்னது பூரா நீங்க இதை தின்னது பூரா உடம்பு விஷமா மாறி நோய் உண்டாக்கி நீங்க நோயாளியே மாறி இருக்கீங்க. திண்ணி பண்டாரமா மாறி இருக்கீங்க. அவ்வளவுதான். ஆமா, ஆமா. திண்ணி பண்டாரனுக்கு நோய் சாபம். எல்லாரும் திண்ணி பண்டாரம் தானே. அப்ப அறிவே இல்லாத எதற்கு திங்கிறோங்கிற அறிவே இல்லாம திருட்டு இருந்தா அவன் அறிவே இல்லாதவன் தானே.
சின்ன பிள்ளையில எங்க அம்மா பழக்கிறது இல்ல, நம்ம என்ன செய்யறது? பொதுவா சொல்றேன். இப்ப நம்ம வந்து அம்மாவுக்கு அறிவில்லைங்கிறது நீங்க போக போது, அப்ப அம்மாவுக்கு அறிவில்லை நீ தானே கத்துக்கணும். அது அம்மாவுக்கு அறிவு இல்லைங்க, அப்பா அவங்க தானே நம்மளுக்கு. அப்ப அவங்களுக்கு அறிவில்லைன்னு அர்த்தம். ஆமா, ஒரு குழந்தை வந்து நோயாளியா மாறினா பெற்றோர் தாங்க காரணம். ஆமாங்க, அதே காரணம். ஒரு குழந்தை முட்டாளா மாறுறதும், அறிவாளியா மாறுறதும், நோயற்றவனா இருக்கிறதும், நெடுது காலம் வாழ்றதும் பெற்றோர்கள் தான் காரணம். ஆமா ஆமா, பெற்றோர்கள் நம்ம தான் காரணம். ஆமா. இப்ப நீ யார காரணம் சொல்லுவீங்க? பெற்றோர் தான் காரணம். அதுக்கப்புறம் உங்களுக்கு புத்தி வருது இல்ல, அதுக்காக ஆசிரியர்கிட்ட போறீங்க. அதுக்கப்புறம் இப்ப ஆசிரியர்கிட்ட பண்ண, ஆசிரியர்கிட்ட போறப்ப நோயை குணமாக்கி இருப்பாங்க. வெங்கடேஷ் இந்த போல நான் உங்களுக்கு உங்க பாடம் சொல்லி தர முடியாது நானு. ஆமா ஆமா. அப்ப பெற்றோர்கள் செய்த தவறை ஆசிரியர் சரி செய்வார். சரியா? ஆமா. நீங்க பண்ண தப்பு, நீங்க உங்க உங்க நீங்க பண்ண தப்பு உங்க மனைவியும் சேர்ந்து அந்த தப்பு பண்றாங்க. இப்ப புரிய கண்முன்னாடி பாக்குறீங்களா இல்லையா? ஆமா, சின்ன சின்ன பிள்ளைல அவங்களுக்கு சளி உணவு கொடுத்தோம்னா மூக்குல சளி பிடிக்குதுல்ல. நீங்க என்ன சாப்பிடுங்க அதுதானே குழந்தை சாப்பிடுது. அப்ப உங்களுக்கு வர நோய் குழந்தைகளுக்கு வருமா வராதா? வெவ்வேறு வடிவத்தில் மாறும். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். பிள்ளைகளுக்கு இட்லி தோசை கொடுக்குறோம், அதை சாப்பிட்டு சோறு சாப்பிடுறேன், சாப்பிட்டு வந்து மூக்குல ஒழுகுது, இருமல் சளி எல்லாமே வருது இல்ல, ஆஸ்பத்திரி கூட்டு போறேன், எல்லாமே வருது இல்ல. குழந்தையில இருந்து அதை பார்த்து வந்து அப்சர்வ் பண்ணுது, அப்சர்வ் பண்றதா செய்யும் சின்ன வயசுல இருந்து. ஆமா, அதான் பெற்றோர்களை போலத்தான் குழந்தைகளும் இருக்குங்க. அது வந்து சந்தேகம். பழக்க வழக்க பெற்றோர் பார்த்தா கத்துக்குது, பெற்றோர்களை பார்த்துதானே பழக்க வழக்கத்தை கத்துக்குது. அதான் தாயை போல பிள்ளை. என்னுடைய உணவு பழக்கத்தை என் குழந்தைகளுக்கே தெரியாது. என்னுடைய உணவு பழக்கம் என்னன்னு, நான் என்ன சாப்பிடுவேன்னு என் குழந்தைக்கு தெரியும். சுத்தமா இருக்கிறவன் காய்கறி தவிர எதுவும் சாப்பிட மாட்டான்னு அவங்க தெரிஞ்சு வச்சிருக்காங்க. அதனாலதான் என்னை யாருமே உணவு சாப்பிட்டீங்க எங்க வீட்டுல யாரும் 30 வருஷம் யாரும் எனக்கு கேள்வி கேட்கறதே இல்லை. நீங்க வந்து சரியான பருவத்துல வந்து வெங்கடேசன் கிடைச்சாரு. நீங்க ஏற்கனவே சைவ உணவு சாப்பிட்டாரு, காய்கறி சாப்பிட்டா உங்களுக்கு ஒத்துக்கிருச்சு, உடம்பு நல்லா ஆயிடுச்சு, எல்லாமே உங்களுக்கு இதாயிருச்சு. நம்ம மாதிரி நாங்க அப்படி இல்லையே, என்ன செய்யறது? நாங்க பூரா உடம்ப கெடுத்து வச்சு எல்லாமே கடைசியில எல்லாம் உங்ககிட்ட வந்திருக்கோம். எல்லாம் நிறைய பேரு கிட்ட. ஆமா, ஆயிரக்கணக்கான பேர் இந்த பாடம் கேட்டு போயிருக்காங்க. அது ஒழுங்கா இருக்கட்டும், இருக்கிறேன். அப்புறம் ஒழுக்கம் இல்லாதவன் போறான், ஒழுக்கம் இல்லாதவன் அப்புறம் ஒழுங்கா இருக்கிறான். ஒழுக்கம் இல்லாதவனுக்கு நோய் வருது. சுத்தப்படுத்தவனு இப்ப எங்கிட்ட கத்துட்டு போற அரைங்குறையுமே கத்துட்டு போனாலும், அரைங்குறையுமே செய்தாலும் அரைங்குறையுமா வாழ்ந்துட்டு தான் இருப்பான். என்ன நேர்ல வர்றதில்ல, பேசுறது இல்ல. அது வந்து அவனுடைய அவனுடைய நன்கொடை அப்படித்தான் இருக்கு. அவன் மனதை அதாவது எப்படி சொல்லுவாங்க, மனம் போல் வாழ்வு எப்படி அப்படித்தான் இருக்கு. என்னது அவனுக்கு தாராளங்க. அதாவது ஒரு ஆரோக்கியத்துக்கு பொருள் செலவு பண்ணுங்கிற எண்ணம் இல்லை. அதுதான் வள்ளுவர் சொல்லுவாரு, ஒரு பொருள் ஈட்டினால் உடனடியாக நல்லதுக்கு செலவு பண்ணுங்கிறாரு. ஆனா இன்னைக்கு நல்லதுக்கு யாரும் செலவு பண்றதே இல்லையே. மாமிச உணவு சாப்பிட்டாதான் குழந்தை பிறக்கும், அப்படி என்னெல்லாம் ஊர்ல கெடுத்து வச்சிருக்காங்க சார். அதெல்லாம் எந்த வெள்ளக்காரனும் அதெல்லாம் வந்து எந்த அறிவியலுமே இல்ல. அது வந்து அதான் எல்லாம் சொல்றேன், அப்படி எல்லாம் மனுஷங்களை கெடுத்து வச்சிருக்கான். அப்ப என்னன்னா, மாமிச உணவு கட்டா தங்கம் மாதிரி, சாதா சைவ உணவு கட்டா வெறுப்பு வர்ற மாதிரி உணவத்தை படைச்சிட்டான். என்ன செய்யறது? அது காரணம் வந்து நூலறிவு இல்ல, சுய அறிவு இல்லைன்னு அர்த்தம். நூலறிவு உங்களுக்கு 2 அறிவு இருக்கணும். இன்னும் சுய அறிவு இருக்கணும், நல்ல நூல்களை படிக்கணும். 2 நீங்க பண்ணல நீங்க. அதான் பூரா உலகம் போற இன்னைக்கு பாருங்க, புரோட்டா கடை, ஆப்பாயில், ஆம்பளைக்கு, முட்டை தோசை, இதேதான் உலகம் பூரா எங்கிட்டு பார்த்தாலும் இதேதான். ஏன்னா வியாபாரிங்க, வியாபாரி உலகத்திலே மலிவானது உணவு கடை. எவனை பார்த்தாலும் உணவு கடை வச்சாரு, ஏதாவது காசு கிடைக்குன்னு பாக்குறாங்க. வேற எந்த சிந்தனையுமே கிடையாது. அந்த அளவுக்கு கேவலமா இருக்காங்க. அதே மக்களை வந்து எப்படி முக்குக்கு 3 கடை வச்சிருக்காங்க, புரோட்டா கடை. சரி, விஷயத்துக்கு வரலாம். அதை நம்ம பேசிட்டோம். இல்ல நம்ம
இல்ல அதை நம்ம பேசிட்டு அதை விட்டுலாம் ஐயா. நம்ம திருப்பி திருப்பி அதவே பேசிட்டு இருக்கோம். அந்த உணவு கடை அது இருந்துட்டு போட்டோம். அவன் இருக்கட்டும் போ. அது இருந்துட்டு போட்டோம். நீங்களே 10 தடவை இங்க சொல்லிட்டீங்க. நான் அதை பத்தி பேசுறதே இல்லை. அப்படி செய்யுங்க. அது அவன் தொழில் பண்றானுங்க. அவன் தொழில் பண்றான் ஆரோக்கியத்துக்கு. அதுக்கு நான் ஆரோக்கியத்துக்கு இல்ல, தொழில் தான். சரி மருத்துவரா, சரி மருத்துவர்ல நான் கேட்கிறேன். தெருவுக்கு மருந்து கடை இருக்குல்ல, தெருவுக்கு மருந்து கடை இருக்கு, தெருவுக்கு மருத்துவர் இருக்கிறாங்களா, ஆரோக்கியம் கொடுக்குறாங்களா அவங்க? அதத்தானே ஹோட்டல்ல சாப்பிட்டு வீட்டுல சாப்பிட்டு மருத்துவர்கிட்ட போறேன். அப்ப அவன் ஆரோக்கியம் இவனும் ஆரோக்கியம் கொடுக்கறது இல்ல. அவனும் அதைத்தானே சாப்பிடுறான். ஹோட்டலுக்கு என்ன திங்கிறது, அவனும் திங்கிறப்ப 2 பேரும் மருத்துவம். புரியுதா இல்ல? யாருமே வைத்தியரும் அதை திங்கிறான். அப்புறம் எப்படி ஆரோக்கியம் கிடைக்கும் அவனுக்கு? யாருக்குமே கிடைக்காது. அதுதாங்க அவன் அறவழியில பொருளிட்டு இருக்கு. இப்ப நான் அறவழியில பொருளிட்டு இருக்கேன், எனக்கு தான் வறுமை. புரியுதுங்களா? அவனுக்கு வறுமை கிடையாது. பணக்காரனா இருப்பானே தவிர ஆரோக்கியமா இருக்க மாட்டான். புரியுதா? ஆமா ஆமா ஆமா. பணக்காரன் வறுமையில் இருப்பீங்க, நீங்க வறுமையில் இருப்பீங்க, ஆனா ஆரோக்கியமா இருப்பீங்க. அதுதான் எனக்கு செல்வம். அதுதான் எனக்கு. ஏங்க மனுஷன் சம்பாதிக்கிற காசை நான் சம்பாதிக்கிறேன். நாளைக்கே நான் தவறான வழியில கூட நாளைக்கே நான் சம்பாதிச்சிருவேனுங்க. காகித பணம் சம்பாதிக்கிறது சாதாரண விஷயம் தான். அது எல்லா தவறும் பண்ணோம்னா காகித பணம் வந்துருது. அதுதான் இப்ப மந்திரிகள் இருந்து எல்லாரும் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ரொம்ப கஷ்டம். அதத்தான் நான் சொல்றேன். இந்த நீர் மருத்துவம் என்பது அறவழியில் பொருள் ஈட்டுவது. சரி, அறவழியில் பொருள் ஈட்டுவதுன்னு சொன்னா உடனே எல்லாரும் சேர போறாங்களே, சேர்றதும் இல்லை. அப்படித்தான் இருக்கும். அறம் என்பது அதாவது அறம்ங்கிறது அவ்வளவு நுட்பமானதுன்னு அர்த்தம். அதாவது உடல் சார்ந்து, மனம் சார்ந்து, தூய்மை சார்ந்து. அதுதான் என்ன சொல்றேன்னா, பிசிக்கல்னா உடம்பு, மென்டல்னா மனம், அப்புறம் ஸ்பிரிச்சுவல்னா தூய்மை. இந்த 3 தான். ஸ்பிரிச்சுவல்னா தூய்மை. இதுதான் தெய்வ நிலை. தெய்வ நிலைனா நீங்க தெய்வம்னு என்ன நினைச்சுக்கிறீங்க? பட்டையும் கொட்டையும் போட்டு சாரையும் குடிச்சிட்டு ஆடுறதா? அது மறுச்சின்னு அர்த்தம். அதனாலதான் அறிவு நிலை, தூய நிலை, தூய்மை நிலைன்னு சொன்னாங்க. தெய்வம்னா அது தூய்மைன்னு பேரு. தெய்வம்னா இப்ப நான் தூய்மை தான் சொல்றேன். நான் தூய்மை தான் தெய்வம் கிடைப்பேன். எனக்கு தெய்வம் உண்டுன்னா அது தூய்மை தான். என்னது தெய்வம் வந்து எங்கேயாவது தெய்வம் வந்து பணக்காரனாக்குமா? இல்ல சார், அதாவது மனிதனும் தெய்வம் ஆகலாம். அது எப்படி ஆக முடியும்னா, நீங்க சொன்ன மாதிரி பசிதாகத்தை கட்டு பண்ணிட்டு எந்த கழிவு உடல்ல வந்து மலம் ஜலம் எதுவுமே இல்லாம சுத்தமான திரேகமானோன்னு மனிதனும் கடவுளாய மாறிடுது. அவ்வளவுதான். இன்னைக்கு அதை பேசியிருக்கேன். இன்னைக்கு அதை பத்தி பேசியிருக்கேன். இன்னைக்கு அதை பத்தி இதுக்கு அது வந்து பணம் தேவையில்லை சார். நீங்க எங்க பேசுனீங்க? இன்னைக்கு பேசியிருக்கேன் பாருங்க. நீங்க சொன்னது அப்படியே பேசியிருக்கேன். இல்ல சார், நீங்க பேசியிருக்கீங்க. ஆமா. ஏன் வாயில இருந்து எதுக்கு அது வருது? அது நீங்க நினைச்சிருக்கீங்க. நான் நினைக்கிறது நீங்க நினைக்கிறது ஒன்னா வந்துருச்சு. ஒரு அரை மணி நேரத்துக்கு பாக்கல, நீங்க பேசினத பாக்கல. அரை மணி நேரம் ஆனா என் வாயில இருந்து தன்னால வருது. சரி, அப்ப அந்த கருத்து வருது, அது வரலாம், தப்பு கிடையாது. இப்ப ஒரு 3/4 மணி நேரத்துக்கு முன்னாடிதான் நான் ஒரு தத்துவம், அந்த தத்துவம் நோக்கி நம்ம இப்ப போயிட்டு. அதுல சித்தர்களை பத்தி இருங்க. அந்த சித்தர்களை பத்தி ஏன் தேன் சாப்பிட்டாங்க, தேன் சாப்பிடாத நிலையில இருக்கிறப்ப அவங்க அருவத்தை நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. அருவத்திலிருந்து உலகியல் வாழ்க்கை வருவதற்காக அந்த இனிப்பை கொடுத்து கீழே இறக்கி விடுவாங்க அப்படிங்கிறத நான் பேசியிருக்கேன். அது ரொம்ப நுட்பமானது. அதனாலதான் நீங்க என்ன பண்றீங்கன்னா, இந்த நாட்டு சர்க்கரை, தூய்மையான நாட்டு சர்க்கரைங்கிறது ரொம்ப சிரமம். அதனாலதான் உங்களுக்கு வந்து பனங்கருப்பட்டி அதெல்லாம் சாப்பிட்டு அந்த சுத்தப்படுத்தி அந்த இறைநிலையிலேயே இருக்கணும். அந்த அகத்தூய்மைக்கு மட்டும்தான், அந்த மொத்த குடலையும் சுத்தம் பண்றதுக்கு தான் வந்து அந்த காய்கறிகள். இந்த காய்கறிங்கிறது கூட தூய்மையான மண்புழு உரம் போட்ட காய்கறியாக தான் இருக்கணும். மண்புழு உரம் போட்ட காய்கறியாக இருக்க வேண்டும். என்னது அது கிடைக்கிறது கஷ்டம். அதுவும் அப்ப பூச்சிக்கொல்லி அடிக்காத காய்கறியா இருக்கணும். அப்ப எல்லாமே தப்பா இருக்கிறப்போ என்ன பண்ணுவீங்க நீங்க? பெரும் கஷ்டமா இருக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா உங்களுக்கான காலி இடத்தில் கீரை உற்பத்தி பண்ணி அதை எடுத்து சாப்பிடணும். அதனாலதான் என்ன சொன்னாங்க அந்த காலத்துல, சிறுக கட்டி பெருக வாழணும். அது ஒரு 5 சென்ட் இடம் இருந்ததுன்னா
ஒரு 10 பொத்து அதை தான் வெங்கடேசன் பண்ணாரு, அதை தான் நான் பண்ணியிருக்கேன். இப்போ நான் 1 ஏக்கர் இடத்த வாங்கிட்டு ஒரு சென்ட்ல வீடு கட்டிட்டேன், மிச்சம் 99 சென்ட் காலியா வச்சிருக்கேன். இன்னைக்கு காலி தான். இன்னைக்கு அது இன்னைக்கு அது வந்து அரைக்கோடி ரூபாய் மதிப்பு இருக்குது. 15 லட்சம் செலவு பண்ணியிருக்கேன். இப்ப நாளைக்கு நான் அப்படிதான் ஒரு 10 நாள் போய் பார்ப்பேன் நான். அது இன்னைக்கு வேற மழைகெல்லாம் பேஞ்சிருக்குது, அவ்வளோ. அது அப்படியே இருக்க வேண்டியதுதான். அப்படித்தான் அது வந்து போய் தங்கலாம் பண்ணலாம் எல்லாமே அங்க இருக்குது. சரியா? சரி, இப்போ அந்த அகத்தூய்மை செய்கின்ற பழனிவேல் எதை சொல்றீங்களோ அகத்தூய்மை, இப்ப இந்த 19ஆம் பாடத்தை படிக்க சொன்னேன். அந்த பழைய கழிவுகள் வந்து அதாவது நீங்க ஒரு 2 நாள்ல 3 நாள் பேதிக்கு கொடுக்கறது, காய்கறி சாப்பிட்றதுல 1 நாள் 2 நாள்ல அந்த உணவு பாதை சுத்தமானாலும் கூட மொத்த சதையும் கரைஞ்சு அந்த விஷமெல்லாம் உணவு பாதை வழியாகத்தான் போகும். உணவு பாதை வழியாகவும் அந்த சிறுநீர் பாதை வழியாக வெளியே வரும். அது அடைக்காம இருக்கிறதுக்கு தான் 180 நாள் காய்கறி பயிற்சி பண்ணணும். இது ஆரம்ப கட்ட மாணவர்களுக்கு. திருப்பி ஏன்னா இது புதுசா பதிவு பண்றேன், திருப்பி எதுக்கு சொல்லணும்னா உங்களுக்கு புரியுது, எனக்கு புரியுது, அவருக்கு புரியுது. இப்ப நீங்க கேட்டாரு, ஒரு தடவை இனிமா கொடுத்தா சரியாகாது இல்ல, அது ஒரு தடவை இனிமா கொடுத்தா அந்த அந்த 30 அடிங்கிறது உள்ள கழிவுகள் எல்லாம் இருக்குமே தவிர, இந்த ஓய்வு கொடுக்கறப்ப சதையில இருக்கிற கழிவுகளை திருப்பி அதே 30 அடிக்கு வந்து நிற்கும். அந்த கழிவுகள் ஆளை கொண்டு போகும். அந்த கழிவுகள் நீங்க என்ன நினைக்கிறாங்க, ஒரு தடவை பேதி கொடுத்தாச்சு சுத்தமாயிடுச்சு, அதுக்கு அப்படியே உணவு பழக்கத்தை விடுவதற்கு தான் இந்த பயிற்சியை கொடுக்குறோம். அதனால திருவள்ளுவர் வந்து உணவே இழிவுன்னு சொன்னாரு. அதே நேரத்துல நல்ல செய்திகள் கேட்கும் பொழுது, நல்ல செய்திகள் கேட்கிற வரைக்கும் உணவு தேவையில்லை. மற்றபடி நல்ல செய்திகள் இல்லாத பொழுது நீ சுவைக்காக எதாவது சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லியிருக்காரு. சரியா? ஏன்னா காதுல இது என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த இப்ப இருக்கிற இந்தியாவில் இருக்கிற இந்திய முண்டங்களும் மேற்கு நாட்டு முண்டங்கள் என்ன பண்றாங்கன்னா, அது தின்னு குடலை பூரா கெடுத்து வச்சிடறானுங்க. நாட்டம் சகிக்க முடியாத நாட்டம். அவனால ஒரு நாள் குளிக்காம இருக்க முடியாது, ஒரு நாள் பல்லு எடுக்காம இருக்க முடியாது. அப்ப இவன் வந்து என்ன மலப்பிண்டமா உட்காந்துருக்கான். ஏன்னா புரிஞ்சுக்கிறதுக்கே பல ஆண்டுகள் ஆச்சு. வெங்கடேசனோட இருந்து படிச்சு இந்த புத்தகத்தை படிச்சுட்டாங்க இந்த மாதிரி ஆச்சுங்க. இல்லாட்டா எனக்கு என்ன தெரியும், நானும் உங்களை மாதிரி பியூசி படிச்சவன், பாஸ் மார்க் வாங்குறவங்க. என்ன அறிவு இருக்கு? ஒரு பியூசி படிக்கிறதுக்கு ஒரு அறிவு கிடையாது, எஸ்எல்சி படிக்கிறப்ப ஒரு அறிவும் இல்லை எனக்கு. புரியுதுங்களா? இப்ப பாருங்க, எக்கச்சக்கம் 70க்கு மேல கண்டுபிடிச்சு. இப்ப பாருங்க கிராஃபைட்ல கண்டுபிடிச்சிருக்கேன். இப்ப அதை பத்தி பேசிட்டு இருக்கிறேன், என் பொண்ணுகிட்ட பேசிட்டு. கிராஃபைட்டுக்கு சாதாரண விஷயம் இல்ல. கிராஃபைட் செமிகண்டக்டர் மாதிரி வேலை செய்யுது. கிராஃபைட் வச்சுட்டு ஒரு பேட்டரியோட லைஃப் நீட்டிக்குது. என்ன ஆச்சரியமா இருக்குது. என்னது அந்த வேதிப்பொருள் இருக்கிற வரைக்கும் எனர்ஜி பாருங்க. அந்த வேதிப்பொருள் தீர்ற வரைக்கும் எனர்ஜி வந்து 10 டைம்ஸ் தருதுங்க. எனர்ஜியே 10 டைம்ஸ். ஆச்சரியமா இருக்கு. நீங்க வேணா 60 நாள் எரிச்சு வாங்கிட்டீங்களா, ஒரு 4 பேட்டரி வாங்கிருங்க, கையோட வாங்கி செஞ்சிருங்க. ஆமா, அந்த 2 வாங்கி சாதாரண கனெக்ஷன் கொடுங்க. 2 வாங்கி இன்னும் 2 வாங்கி இந்த கிராஃபைட் குச்சி, அதாவது நீங்க கடைக்கு போனீங்கன்னா ரூல் பென்சில், கனமான ரூல் பென்சில் வாங்கிக்கிங்க. உள்ள பார்த்தீங்கன்னா 10B வாங்கிக்க. 10B 8Bன்னு சொன்னீங்கன்னா கொடுத்துருவான். 10B 8B 11B 12B எல்லாம் கிடைக்கும். 12B எல்லாமே இருக்குது. நீ கடைக்கு போன புத்தக கடைக்கு போனீங்கன்னா பெரிய புத்தக கடைக்கு போகணும், அவங்ககிட்ட தான் அந்த எல்லா வகையும் இருக்கும். அது வந்து 10B 8B 12B எல்லாமே இருக்குது. வாங்கி ஒரு 4 சென்டிமீட்டர் வெட்டணும். வெட்டி 4-5 வெட்டிட்டீங்கன்னா அப்புறம் அப்படியே லேசா குச்சி புலந்தீங்கன்னா மெல்ல புலந்துடலாம். அல்லது அடுப்பில் விட்டு காய்ச்சினால கருகிடும். மேலே கருகினது உள்ள கண்டு நின்றுக்கும். அதை மட்டும் 4 சென்டிமீட்டர் 3 வெட்டி அப்புறம் 4 வாங்குங்க. 2 வந்து சாதாரண இணைப்பு கொடுத்து 2 LED வச்சிங்கன்னா 6 நாள் செத்து போயிடும். ஆனால் இந்த கிராஃபைட் குச்சி வச்சுட்டு பாத்தீங்கன்னா 70 நாள் எரியும். உங்களால் நம்பவே முடியாது. என்னது 70 நாள் எரியும்? நம்ப முடியாது. அப்ப வாங்குறப்ப 2 பச்சை LED, அதாவது நீங்க வாங்கிட்டு சொல்லுங்க, வாங்குறப்ப என்னென்ன வாங்கலாம்னு சொல்லுங்க. ஒண்ணுமே தேவையில்லை. ஒரு மல்டிமீட்டர் ஏற்கனவே இருக்குது. LED வெள்ளை LED வச்சிருப்பீங்க, பச்சை LED கட்டாயம். வெள்ளை LED வேணும், பச்சை LED வேணும். பச்சை எல்இடியில ஒரு சோடி வேணும், வெள்ளை எல்இடி ஒரு சோடி வேணும். பேட்டரி வந்து டியூரசெல் பேட்டரி வாங்கிக்கோங்க. அதுல 4 வாங்கிக்கிங்க. அது சாதாரணமா எரிக்க விடுங்க. அது அதுக்கு அந்த 2 செல் சேர்ற மாதிரி ஒரு ஹோல்டர் மாதிரி கடையில் இருக்கு, எலக்ட்ரானிக் கடையில், ஒரு 10 ரூபா. அதை வாங்கி உள்ள போட்டீங்கன்னா 2 சேர்த்திக்கலாம். 2 ஒயர் எடுத்து இதுல எல்இடி கொடுத்து கனெக்ஷன் கொடுத்தீங்கன்னா 6 நாள் எரிஞ்சுட்டே செத்து போயிடும். இதே என்ன பண்றீங்கன்னா, இந்த கிராஃபைட் பூச்சி மேலே கீழே ஒட்ட வச்சு செலோ போட்டு கிரின்னு அடிச்சிருங்க. அடிச்சுட்டு
நேர் கனெக்ஷன் கொடுங்க. பிளஸ் மைனஸ் ஒன்று சேர்த்து விடுங்க. இன்னொரு பிளஸ் மைனஸுக்கு 2 LED இருக்குல்ல, 2 LED கனெக்ஷன் கொடுத்தீங்கன்னா பன்னீர் எரிஞ்சிட்டே இருக்கு. 70 நாள், முதல் 30 நாள் வெள்ளை எரியும், அதுக்கப்புறம் 30 நாள் பச்சை எரியும், அதுக்கப்புறம் 10 நாள் வந்து ஒரு பச்சை விளக்கு எரியும். அப்போ முதல் 30 நாள் 2 LED எரியும், 2வது 30 நாள் 2 பச்சை LED எரியும், கடைசி 10 நாள் 60 70 நாள் வரைக்கும் ஒத்த பச்சையில் அடிச்சு, அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாள் வந்து 1.5 வோல்ட் போய் செத்து போயிடும். ஆனால் ஒரு 1.5 வோல்ட் 1.5 வோல்ட்டுக்கு வரும். ஆனால் ஒன்று மட்டும் 1.3 வோல்ட் 1.5 ஆம்பியர் அப்படி நின்றுட்டே இருக்கு. அதுதான் ஆச்சரியமா இருக்கு. அப்படின்னா இது என்ன பண்ணுதுன்னா இந்த ட்ரிகர் மாதிரி பயன்படுத்திக்குது. எது? இந்த கிராஃபைட்டு உள்ள இருக்கிற இந்த கெமிக்கல் எனர்ஜியை ட்ரிகர் மாதிரி பயன்படுத்திட்டு வெளியிருந்து உறிஞ்சி உள்ள சப்ளை பண்ணுது. அந்த ட்ரிகர் நின்று போச்சுன்னா வெளியிருந்து உறிஞ்சிருந்து நிறுத்திடுது. அது இப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் அது ஏஐல கேள்வி கேட்டேன். ஏஐல கேட்கிறப்ப இப்படித்தான் இருக்கலாம் அப்படின்னு சொன்னப்ப நான் அது பதில் சொன்னேன். ஏஐல பதில் சொன்னேன். அப்போ இந்த கெமிக்கல் எனர்ஜி தீராம இருக்கிறதுக்கு வழி இருக்குதான்னு கேட்டேன். அது ரேடியேஷன் மாதிரி ஏதாவது உள்ள கொண்டு வந்தா தீராம இருக்கும். நீங்க சாதாரண கெமிக்கல் வச்சிருக்கனால அது தீந்து போயிடும். அப்ப நீங்க ரேடியேஷன் மாதிரி நீங்க ஆற்று மணல், கடல் மணல், இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா சோதியம் இருக்குது. ஆற்று மணல் பாத்தீங்கன்னா, ஆற்று மணல் இருக்கு இல்லையா, ஆற்று மணல்ல பாத்தீங்கன்னா நீங்க கருப்பா இருக்கும், நல்லா கொழுகு. வண்டல் மண்ணில் பாத்தீங்கன்னா தண்ணியில் போட்டு கரைச்சிட்டு கீழே கருப்பு துகள் இருக்கு. அதை எடுத்து காந்தத்துல வச்சு காந்தத்தை விட்டும். அது வந்து இலுமினேட் இருக்கும். இலுமினேட்டு, தோரியம், இலுமினேட் இருக்கும். அப்புறம் மோனைட்டு, இலுமினேட்டு, கிரைனைட்டு, இந்த துகள்லாம் அதுல இருக்கு. ஆற்று மணல்ல பாத்துருக்கீங்களா இல்லையா? எல்லாமே இருக்கு. அதுல காந்தத்தை வச்சீங்கன்னு பாருங்க, அப்படியே இரும்பெல்லாம் ஒட்டிக்கும். தாதுக்கள் நிறைய இருக்கும் அதுல வந்து. அதை கலெக்ட் பண்ண சொல்றான். அதை கலெக்ட் பண்ணி அதை வந்து பேட்டரியில போட்டு பாரு எனக்கு சொல்லியிருக்கான். அந்த ஏஐ எனக்கு ஒரு ஐடியா கொடுத்தது இன்னைக்கு. அதுல பாத்தீங்கன்னா தோரியம் துகள்லாம் இருக்குது இல்லையா, தோரியம் இருக்குது, யுரேனியம் துகள் கூட இருக்கலாம். சிலிக்கா தானே மணல். அது அந்த மணல் கண்டென்ட்ல இவ்வளவு தூரம் கண்டென்ட் நிறைய இருக்கும். அது பாறையில இருந்து உடச்சு வர்றதா. அது பல கோடி ஆண்டா வந்துட்டு இருக்குதுங்க, பல கோடி ஆண்டா. அதனாலதான் இதை கண்டுபிடிச்சவங்களே தமிழர்கள் தான். மலைதான் கல்லாக மாறிட்டு கண்டுபிடிச்சாருங்க தமிழர்கள். மலை சிதைந்துதான் மணலாக மாறுது, மலை சிதைஞ்சுதான் மணலாக மாறுது. அதை கண்டுபிடிச்சவங்க. மலையில இருந்து அடிச்சு வெள்ளம் வந்ததால அந்த மணல் பாறைகள்லாம் கரைஞ்சு மணலா வரும். ஆமா, எல்லாம் பயங்கரமான சத்து உடையதுங்க. மணல் பொருள் பயங்கர சத்து உடையது. அதுல பாருங்க பல நேரம் இருக்குது பாருங்க. ஆமா, ஒண்ணு வெள்ளையா இருக்கு, ஒண்ணு கருப்பா இருக்கு, ஒண்ணு செம்படுப்பா இருக்கு. பல நிறத்துல மணல்ல வந்து பார்த்தா பல நிறங்கள் இருக்கு அதுல. அதாவது நல்ல சிலிக்கா மணல்ல தான் நிறைய கான்டென்ட் இருக்குங்க. ஆமா, நானும் படிச்சிருக்கேன். அது வந்து பிரெயினுக்கே அது ஏதோ சப்போர்ட்டிவ் ஆகும்னு சொல்லிட்டு. ஆமா ஆமா ஆமா. இதுல எப்படின்னா வெள்ளை மணல் மாதிரி இருக்கும். அதே இந்த கொழுன்னு செம்மண் ஓடினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னும் பல நேரங்கள் அதுல இருக்கு. செம்மண் ஓடி தாரையை பாத்தீங்கன்னா அது பல வண்ணம் இருக்குது. கருப்பாவே தெரியும், நல்ல கருப்பு மணலாவே தெரியும். என்னது? ஆமா, அது அந்த மணல் முன்னாடி ஆத்து படுகைன்னு சொல்லுவாங்க. ஆத்து படுகையிலே நிறைய கிடைக்கும். சாதாரண கரையோரத்துல இருக்கிற மணல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெள்ளையா இருக்கும். அது கட்டடத்துக்கு பயன்படுத்தி கொஞ்சம் வெள்ளை நிறமா இருக்கும். ஆமா ஆமா. செம்மண் போன இடத்துல பாத்தீங்கன்னா நல்ல கட்டங்கரைனே இருக்கும். அந்த கருப்பு காந்த நல்ல ஒரு எடுத்து கையில கருப்பாவே நல்லா தெரியும். அது வந்து ரொம்ப அதிகமான மினரல்ஸுங்க. அது வந்து கடுமையான மினரல்ஸுங்க. அதாவது என்ன சொல்றேன்னா மோனோசைட்டுங்கிற, அது பேரு மோனோசைட்டு. அதுக்கு வந்து பவர் அதிகம்ங்கிறான். மோனோசைட்டுன்னு சொல்றீங்க, படிச்சிருக்கீங்களா? மோனோசைட்டு, இருமுனைட்டு, மோனோசைட்டு, இருமுனைட்டு, கிரானைட்டு. கிரானைட்டுங்கிறது அது பாறை துகள் தான். மோனோசைட்டுங்கிறது பாறை துகள் தான். இலுமினேட்டுங்கிறது பாறை துகள் தான். இதை கதிர்வீச்சு உடையது, லேசான கதிர்வீச்சு உடையது, பாதிக்காது. அந்த கல்லு குழாய்கள் லைட்டா ஜொலிக்கும். அது சிலிக்கான் இருக்கும், மின்னும், எல்லாமே பண்ணும், ரிஃப்ளெக்ட் ஆகும், என்னென்னவோ பண்ணும். ஆமா, மைக்கா கூட இருக்கு. மைக்கா சன் மைக்கா இருக்கு. எல்லாம் பாக்சைட் தாது, அந்த தாதுகள் நிறைய இருக்கு அதுல எல்லாமே. அந்த மைக்கா தானுங்க ஹீட்டர், உங்களுக்கு வந்து ஹீட்டர் ரெசிஸ்டன்ட் அதானுங்க. மைக்கா வச்சுதானே பயங்கரமான வேலையெல்லாம் பண்றான். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா அயன் பாக்ஸ்ல கூட மைக்கா தான் இருக்குது. அயன் பாக்ஸ்ல ஹீட்டர். அது பாருங்க, மின்சாரத்தை கடத்தாது, வெப்பத்தை கடந்தது. அருமையான கண்டுபிடிப்பு இல்லையா அது? சிலிக்கா மின்சாரத்தை கடத்தாது, வெப்பத்தை மட்டும் கடத்தும். மின்சாரத்தை கடத்தாது, டை எலக்ட்ரிசிட்டி. மின்சாரத்தை கடத்தாது, வெப்பத்தை கடக்கும். ஹீட் மட்டும் வெளி கடக்கும். பயங்கரமான கண்டுபிடிப்பு. நம்ம நாட்டில் நிறைய விளையுது சிலிக்கா. எலக்ட்ரானிக்ஸ்ல சிலிக்கா எல்லாம் வேலை நடக்காது. சிலிக்கா. அப்ப நான் என்ன சொல்றேன்னா, இப்ப நான் இந்த கெமிக்கல் பேட்டரி தீர்ந்து போச்சுன்னா என்ன பண்ணலான்னு கேட்கும் பொழுது, அப்ப அவன் சொன்னா அந்த ஏஐ தொழில்நுட்பத்துல நான் தோரியத்தை பத்தி சொன்னேன். தோரியங்கிறது ஆற்று மணல்லே இருக்குது அப்படின்னு. அந்த கருப்பா இருக்கிறது பாத்தீங்கன்னா கடல்ல அடிச்சு
கனமா இருக்கிறதெல்லாம் சோடியம்ங்கிறான், லேசா இருக்கிறதுல வெவ்வேறு வடிவம்ங்கிறான். அந்த கனமா இருக்கிறதுல கீழே போயிடும் அப்படிங்கிறான். லேசா இருக்கிற மணல மேல இருக்கு. நீங்க காந்தத்தை வச்சு செக் பண்ணி பாரு. காந்தத்தை வச்சு தொட்டேன்னா அது நியோடைமியம் காந்தத்தை நல்லா பிடிச்சி இழுத்துக்கும். அதுல வந்து இரும்புத்தாது எல்லாம் கலந்துருக்கும். அதை நல்லா பொடி பண்ணி நீ வந்து இந்த பொட்டாசியத்துக்கு பதிலாவோ அல்லது வந்து பொட்டாசியம் அல்லது வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு பதிலாக அதை போட்டு பாரு, கதிர்வீச்சு வர நான் சொன்னேன். இப்போ இந்த 70 நாள் வர்ற மாதிரி 70 ஆண்டு வர்ற மாதிரி வழி இருக்கான்னு கேட்டேன். அதுக்கு வந்து கதிர்வீச்சு தான் நமக்கு தேவைங்க. அப்ப கதிர்வீச்சு கேட்கறப்ப சோரியம் வந்து ஒரு கதிர்வீச்சு வந்து கண்டினியூஸா அந்த உமிழ்ந்துகிட்டே இருக்கும், அது வெளியில தள்ளிக்கிட்டே இருக்கும். அது வந்து நம்ம கிராஃபைட்டுக்கு வந்து உதவி செய்யும் அப்படின்னா அப்ப நம்ம எங்க கண்டுபிடிக்கிறத அப்ப ஆற்று மணல போட்டு பார்க்க வேண்டியது. உங்களுக்கு ஆற்று மணல கிடைக்கிறதுல போட்டு பாருங்க. ஆற்று மணல கிடைச்சாவோ அந்த பக்கம் போனீங்கன்னா ஆற்று மணல வந்து கொஞ்சம் எடுத்துட்டு வந்து போட்டு பாருங்க. அந்த கருப்பு மணல் நல்ல அந்த செம்மண் ஓடிய பிறகு பார்த்தீங்கன்னா அந்த கருப்பாக இருக்கும். செம்மண் போடுறப்ப நல்லா தெரியும். ஆற்று மணலும் இருக்கும். காந்தத்தை வச்சு பார்த்தா அது நியோடைமியம் காந்தத்தை வச்சு பார்த்தீங்கன்னா நல்லா இழுக்கும். அந்த இழுத்து கருப்பெல்லாம் ஒட்டுது பாருங்க. சராசரி எங்க பார்த்தாலும் அது கிடக்குதுக்கு மணலுக்கு பிரச்சனை. அது இப்படி வச்சு பார்த்தா இரும்புத்துகள் ஒட்டிக்குது, அது எல்லாமே ஒட்டிக்குது. அதை எடுத்து பொடி பண்ணி நீங்க கிராஃபைட்டோட வச்சு பாருங்க, தூண்டல் கிடைக்குதான்னு பாருங்கிற. நீ செஞ்சு பார்க்கணும். இதெல்லாம் எப்ப செய்யறது எல்லாம் சாதாரண விஷயமா. அது வருதா இல்லையான்னு அந்த அளவு கதிர்வீச்சு இருக்கான்னு பார்க்கணும் அதெல்லாம். ஆனா இப்ப இது வந்து இது கண்டுபிடிச்சாச்சு. இது வந்து செமிகண்டக்டர் மாதிரி வேலை செய்யுது. ஒரு எலக்ட்ரிசிட்டியை வடிச்சு எடுக்குது, உள்ள பூரா வடிச்சு சுத்தமா எடுக்குது. என்னன்னு நீ பண்ணி பாருங்க, இந்த ரிசல்ட் என்னன்னு தெரியும். இது வந்து நமக்கு ப்ரூஃபுங்க. நாளைக்கு வந்து என்னன்னா இது குவாண்டம் சயின்ஸ்ல இது பாருங்க. இப்போ ஒரு மெட்டல் இருக்குன்னு வச்சு, சாதாரண ஒரு மெட்டல், ஒரு இரும்பா இருக்கலாம், செம்பா இருக்கலாம், அலுமினியமா இருக்கலாம், வேற எந்த உலகமா இருக்கலாம், அதை வச்சுதான் மின்சாரத்தை கடத்துறாங்க. ஆனால் மின்சாரம் மற்ற ரகமா கடத்தக்கூடியது, மின்சாரத்தை குறைவா கடத்தக்கூடியது வந்து உள்ள இருக்கிற போட்டான பூரா உறிஞ்சி வெளியே எடுக்குது. நம்பவே முடியல என்னால. அப்படி இது வரைக்கும் யாருமே ஒரு பேட்டரி ஜீரோ பேட்டரி ஆக்கவே முடியாது. ஏன்னா இப்ப இருக்கிற டெக்னாலஜி அப்படித்தான் இருக்குது. ஆனால் இதுல இருந்து ஜீரோ பேட்டரி பண்ணுது அப்படின்னா இதுக்கு சக்கிங் பவர் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். சக்கிங் பவர், ஆமா, உறிஞ்சுகின்ற தன்மை. பஞ்சு மாதிரி உறிஞ்சி எடுக்குது. அதே போட்டானா உரியுது. ஆச்சரியமா இருக்குது. என்னது போட்டானா உறிஞ்சுது? ஆமா, போட்டான் தானே எலக்ட்ரிசிட்டி. எலக்ட்ரான் எலக்ட்ரிசிட்டி கிடையாதுங்க. போட்டான் தான் எலக்ட்ரிசிட்டி. போட்டான் தான் எனர்ஜி. போட்டான் தான் எலக்ட்ரிசிட்டி. ஆமா, போட்டான் தான் பவர். போட்டான் இஸ் எனர்ஜி. எலக்ட்ரிசிட்டிங்கிறது எலக்ட்ரானை குறிக்கிறான். எலக்ட்ரிசிட்டின்னு என்ன தெரியுமா அர்த்தங்களா? அது எனர்ஜின்னு அர்த்தங்க. எலக்ட்ரிசிட்டின்னு எலக்ட்ரான சொல்றேன் இல்ல. போட்டான் தான் எனர்ஜியை கொடு. அந்த எலக்ட்ரிசிட்டிங்கிறது வேற ஒண்ணும் கிடையாது. அந்த எரியிற சக்தி தான் எலக்ட்ரிசிட்டிங்கிறான். உண்மையாலுமே எலக்ட்ரானுக்கு பின்னாண்ட போட்டான் ஒளிந்து இருக்கிறதுன்னு இந்த பாடத்துல கிடையாது. இந்த முண்டகள் தப்பா சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது எலக்ட்ரிசிட்டின்றது, அதாவது போட்டான்ன்றது அது வந்து அதிர்வெண்ல இயங்கக்கூடியது. எலக்ட்ரிசிட்டின்றது கம்பி வழியா பரவக்கூடியது. அந்த எலக்ட்ரிசிட்டி என்ன வரிசையை நின்று இருக்கும். எலக்ட்ரிசிட்டி எலக்ட்ரான் வந்து வரிசையை நின்று இருக்கும். போட்டான் தான் டங்குன்னு முட்டுறப்ப ஒன்னொன்னு சாஞ்சிட்டு போயிடும். அதான் போட்டான் எல்லா இடத்துலயும் இம்பாக்ட் ஒரு சேம் டைம்ல எல்லா இடத்துலயும். ரயில் பெட்டி மாதிரிங்க. ரயில் பெட்டி மாதிரி, அதாவது கேரம் போர்டு காயிற மாதிரி. இந்த கேரம் போர்டு காயின் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி அந்த எலக்ட்ரான் வரிசையில் நிற்கும். அது எந்த எலக்ட்ரான் நகரவே நகராது. எலக்ட்ரான் நகரவே நகராது. இந்த பின்னால போட்டான் வந்து 3 லட்சம் கிலோமீட்டர் வேகத்துல வந்து அடிக்கும். டம்முன்னு அடிக்கும். அடிச்சோன்னா 1, 2, 3 நாள் அந்த கடைசி காய் நகரும். ரயில் பெட்டி முட்டுச்சுன்னா அந்த கடைசி பெட்டி நகர்ற மாதிரி. அப்படித்தான் இது. வினாடிக்கு 3 வினாடி அதாவது ஒரு வினாடிக்கு 1 லட்சம் நேரம் மோதுனா அது வேகமா எலக்ட்ரிசிட்டி எலக்ட்ரான் நகர்ற மாதிரி பொய் தோற்றம் உண்டாகுது. எலக்ட்ரான் அதாவது எலக்ட்ரான் நகர்ற மாதிரி ஒரு பொய் தோற்றம் உண்டாகுது. என்னது பொய் தோற்றம்? ஒரு வினாடிக்கு 10,000 நேரம் மோதுனா அப்புறம் எது நகருதுன்னு கண்டுபிடிப்பீங்க. ஓ, நீங்க எலக்ட்ரான் நகருன்னு கண்டுபிடிக்க. சயின்டிபிக்கா எலக்ட்ரானுடைய வேகம் தெரியுங்களா? எலக்ட்ரான் ஸ்பீட் இஸ் நைல் அப்படிங்கிற. நைல்ல நத்தைக்கு இணையானதுங்கிற. லைக் நைல் ஸ்பீடுங்கிற. நைல்ல நத்தை. நைல் மூவ்மெண்ட். நைல்ல அந்த இது நத்தை வேகத்தில் தான் எலக்ட்ரான் வெரி ஸ்லோவா போகும் வந்துட்டு. அதுதான் அதனுடைய வேகம். அதுக்கு பேர் என்ன தெரியுமா? ட்ரிஃப்ட் வெலாசிட்டின்னு சொல்லுவாங்க. ட்ரிஃப்ட் வெலாசிட்டி, தெர்மல் வெலாசிட்டி, அப்புறம் வந்து லைட் வெலாசிட்டின்னு சொல்லுவாங்க. ஆக இதெல்லாம் வெப்பம் கூட வேகமா கடத்துங்க. ஆனால் எலக்ட்ரானுக்கு அந்த வேகமே இல்லைங்கிறது உண்மை. எலக்ட்ரான் ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்குமே தவிர எலக்ட்ரான் வந்து லைட் மாதிரி போகுன்னு எந்த விஞ்ஞானி சொல்லவே இல்லை. எலக்ட்ரான் வந்து லைட் மாதிரி போயிட்டே இருக்குன்னு எந்த விஞ்ஞானி ப்ரூஃப் பண்ணவும் இல்லை, எந்த விஞ்ஞானி சொல்லவும் இல்லை.
தப்பா சொல்லி கொடுத்துறானுங்க. எலக்ட்ரான் நகருது, எலக்ட்ரான் நகரவே நகராதுங்கிறது அறிவியல். ஒளி துகள் தான் போகுங்க. ஒளி துகள் இருக்கு இல்லையா, ஒளி துகள் தான் அலையலையா இருக்கும். ஒளி துகள் தான் துகள் மாதிரி இருக்கும், அலையாம இருக்கும். ரெண்டு உறவா இருக்கும். ரெண்டுமே உறவாடும், பிரிக்க முடியாது. இந்த உறவு தான் ரொம்ப முக்கியம். இந்த உறவு, அதாவது உறவாடுதல் அப்படின்னா பிரிக்க முடியாதுன்னு அர்த்தம். இந்த உறவு அது ஒளிவாயு ஒளியாவும் தெரியும். ஒண்ணு இல்ல, ஒரு லேசர் லைட்டர் சின்ன தொலைவரையும் அடிச்சு பாருங்க, செவத்துல விழுக்கு போய் ரெட்டையா விழுக்கும் பாருங்க. ஓ இல்லைங்க, அதாவது பாண்டிங்லேயே அதாவது நெகிழும் தன்மைன்னு சொல்றாங்க. அதாவது ஒண்ணுக்கு ஒண்ணு அப்படியே அலைன்மெண்ட், அது ஒன்னோட ஒன்னு சேர்ந்து. நீங்க ஒண்ணு இல்ல, நீங்க லேசர் லைட் இருக்கு இல்லையா, கடையில வச்சிருக்க ஒரு 10 ரூபாய்க்கு லேசர் லைட்டை நீங்க ஒரு சின்ன தொலை இருக்கு இல்லையா, ஒரு செவத்துல ஒரு அட்டையில ஓட்டை போட்டுங்க. ஒட்டையில ஓட்டை போட்டு பின்னாடி சேவரு இருட்டுல சேவரு ஒரு அட்டையில ஓட்டை போடு. அந்த ஓட்டை வழியாக நீங்க லைட்டை விடுங்க. விட்டீங்கன்னா சேவத்துல விழுக்கிறப்ப அகலமா விழுகும் பாருங்க. அதே ஓட்டையை கொஞ்சம் பெருசு பண்ணி அடிச்சீங்கன்னா கரெக்டா அந்த ஓட்டை புள்ளியா விழுங்க. ஓட்டை சிறுசாக அந்த செவத்துல பார்த்தா ஸ்கிரீன் மாதிரி அகலமா போயிட்டு இருக்கு. நம்பவே முடியாது உங்களால. அந்த ஆற்றலை வந்து பெருசு பண்ணி காமிக்குது சின்ன ஒலையில. நான் செஞ்சு பார்த்தேன். நான் செஞ்சு பார்த்தேன். அந்த ஸ்பிரிட்டா நான் செஞ்சு பார்த்துட்டு தான் நான் சொன்னேன். அவங்க சொல்றது கரெக்ட் தான். அப்ப அது அலையா பிரிஞ்சு போகுதுங்கிறா. அந்த அகலம் ஆக நேர புள்ளி வந்துடும். இந்த இடத்துல ஓட்டை சிறுசாச்சுன்னா அங்க அகலமாகும், இங்க ஓட்டை பெருசாச்சுன்னா அங்க புள்ளியா மாறும். ஆச்சரியமா இருக்கு. என்னது ஆச்சரியமா இருக்கு. அப்ப ஒளியின் நடத்தை இப்பதான் புரிஞ்சுக்கிட்டானுங்க. அடாடா, ஒளி நேரா போறதும் கிடையாது. அது என்னென்னமோ சொல்றானுங்க. அதாவது ரைட்டு, எல்லாமே சொல்றீங்க, எனர்ஜி மலிவா கொடுக்க முடியலையே. இப்பதான் எனர்ஜி மலிவா எடுக்க முடியும் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அவனுக்கு மேற்கு நாட்டுக்காரனுக்கு அறிவு பத்தாதுங்க ஐயா. மேற்கு நாட்டுக்காரனுக்கு மூளை இல்லாதவன். மூளை இருந்திருந்தா நீங்க எரிபொருள் பற்றாக்குறைக்கு ஏன் ஈராக்காரன் செஞ்சிட்டு கிடைக்கிறீங்க? ஆற்றல் வந்து பெட்ரோல் தான் இருக்குன்னு எவன் சொன்னா? இப்ப டீசல் கண்டுபிடிக்கல என்ன பண்ணிட்டு இருப்பீங்க? டீசல் கண்டுபிடிக்கலாம் அப்படிதான் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. ஏங்க வேற எலக்ட்ரிசிட்டி வந்து ஸ்பேஸ்ல இருந்து எடுத்திருப்பானுங்க. என்னடா அதான் அவனுடைய பேஸ் வந்து கீழ இருந்து வந்ததால லேட் ஆகி போயிட்டு இருக்கு. இல்லன்னா வேற அப்ப விண்வெளிக்கு போற எண்ணமே இல்லாத குருட்டு. நான் வந்து இவ்வளவு சொல்றேனே, விண்வெளிக்கு போறதே இவ்வளவு நான் சொல்றேன். இப்ப நான் வந்து இன்னைக்கு படம் அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க. எல்லாம் பாத்தீங்களா இல்லையா? எல்லாம் உங்களுக்கு படம் அனுப்பிச்சிருக்கேன், நிறைய படம் அனுப்பிச்சிருக்கு. அதெல்லாம் பாருங்க. புயிர் பீஸே அந்த இதெல்லாம் பார்த்தேன். இது அங்க கூட வச்சு நல்லா வேலை செய்யும். ஏன்னா இங்க பூமியில வந்து எது செஞ்சாலும் ஃபெயிலியர் ஆகும். ஆனா ஒரு டெஸ்ட் பண்ணலாமா, ஒரு டெஸ்ட் பண்ணலாம் தவிர கண்டினியூ ஓட்ட முடியாது. ஆனால் விண்வெளியில இங்க டெஸ்ட் பண்ணது வந்து 100% நாங்க ஓட்டலாம், சக்சஸ் ஆகும். ஏன்னா வந்து புயிர் பீஸ் கிடையாது. அது புயிர் பீஸையில கூலிங் பவர் ஜாஸ்தியாகும். கூலிங் பவர்ல அது வந்து கன்வெர்ட் ஆகுது, ஃபோர்ஸ் அதிகமாகும். நான் ஐடியா கொடுத்தேன் பாருங்க. ஐடியா கொடுத்து எப்படி படம் போட்டிருக்கேன் பாருங்க. அருமையா படம் போட்டிருக்காங்க. படம் நல்லா போட்டுருக்கு. இதெல்லாம் புரியுது. இது நான் செஞ்சு பார்த்தது. நான் செஞ்சு 2 லட்ச ரூபாய் செலவு பண்ணி செஞ்சு பார்த்தது. 2 லட்ச ரூபாய் செலவு பண்ணி செஞ்சு பார்த்துட்டு இதை விண்வெளியில கொண்டு வச்சுக்கலாம். என் பொண்ணு எப்பங்க 5 வருஷம் முன்னாடி செஞ்சு பார்த்துட்டேன். நானே என் பொண்ணு தான் செஞ்சோம். இல்ல நான் பார்த்தேன். அப்ப நீ இந்த கிரானா வீல் சொல்லிட்டு பெரிய அந்த பெரிய வீல் 8 அடி சக்கரம் 400 கிலோ எடையில செஞ்சு பார்த்துட்டு எல்லாம் சக்சஸ் பண்ணி அந்த வீல் பேர் வேற ஏதோ பேர் சொன்னீங்க. அது வந்து சென்ட்ரிஃபெட்டல் வீல். அது வந்து சென்ட்ரிஃபெட்டல் ஆன்டி கிராவிட்டி வீல், ஆன்டி ஃபிரிக்ஷன் வீல், ஆன்டி கிராவிட்டி வீல். அந்த இன்ஜின்லாம் பெரிய வீல் இருக்கும் பாருங்க. அதேதான். அந்த வீடியோல அனுப்பிச்சிருப்பேன். அந்த வீடியோ பிளேலிஸ்ட்ல போய் பாருங்க. பிளேலிஸ்ட்ல போய் வெங்கடேஷா பிளேலிஸ்ட்ல போய் பாருங்கங்கறேன். இல்ல பாத்துறீங்க. அது நல்லா பாத்துட்டு போட்டுடுங்க. சம்பம் திருமாவளவன் போட்டுடுங்க. என்னென்ன 5 வருஷமா எவ்வளவு செலவு பண்ணிருக்க பாருங்க. 5 லட்சமா 6 லட்சம் செலவு பண்ணிருக்கு. இது வரைக்கும் வெங்கடேசன் சொல்லி கொடுத்த பணம் சம்பாரிச்சு எல்லாம் ஆராய்ச்சி செலவு பண்ணியிருக்கேன். வெளிநாடு அனுப்புறதுக்கு இந்த வெங்கடேசன் கல்வியை கொண்டு வர வெங்கடேசனுடைய அறிவியலை மெய்ப்பிப்பதற்காக $30,000 அங்க செலவு பண்ணியிருக்கேன். ஆராய்ச்சிக்கு $10,000 செலவு பண்ணியிருக்கேன். பூமி வாங்கறதுக்கு ஒரு $10,000 செலவு பண்ணியிருக்கிறேன். இப்போ வீட்டுக்கு இதுல இருந்து வாடகை கொடுத்துட்டு இருக்கிறேன். எனக்கு மாசம் ஒண்ணு 15,000 வாடகை கட்டிட்டு இருக்கிறேன். இதெல்லாம் நான் பண்ணணுமில்ல. இதெல்லாம் வெங்கடேசன் கண்டுபிடிச்சதுதான். காரணமே அந்த தெய்வத்தன்மை, இந்த தூய்மை தன்மை இருக்கிறதுனாலதான் எனக்கு இந்த தூய்மைங்கிறது தெய்வம். அதுதான் ஒளிதான் தெய்வம், மற்றதான் தெய்வம். மற்றபடிக்கு எதுவும் தெய்வம் ஒளியே தெய்வம் அப்படின்னு அறிவே தெய்வம்ங்கிறான். ஒளிதான் கரெக்ட். ஒளிங்கிறது எனர்ஜி, வேற ஒண்ணும் இல்லை. அதை விட்டு போட்டு போட்டான் லைட்ன்ற அதுதான் தெய்வம். ஆமா, அந்த தெய்வம் தான் நம்மளை வாழ வைக்குது. அதுதான் உயிர், அதுதான் கடவுள், அதுதான் சாமி, அதுதான் பூதம், எல்லா இடமும் அதுதான்.
அது வெக்கமான சூடு சொரணம் அது கிடையாது. வெக்கமான சூடு சொரணம் பந்த பாசம் மயிறு மட்டை எது அது கிடையாது. அதை விட்டு போட்டு காவடி தூக்குறது, மொட்டை போட்டுக்கிறது, பழைய பஞ்சாபம், இதெல்லாம் யாரு திருடர்களும் கேப்மாரிகளும் மொன்னமாரிகளும் அப்புறம் பணம் சம்பாதிக்கவும் பண்ற வேலையை தவிர பஞ்சாமிரதம் சாப்பிட்டா ஆரோக்கியம் வந்துருமா? படங்கு போய் மொட்டை போட்டு வந்தா சரியா போயிருமான்னு கேக்குறேன். அது வேற ஆரம்ப காலத்துல அது வேற பழகி வச்சிருக்காங்க. 6 வருஷமா இருங்க. சித்தர்கள் பாஷானம் சொல்லிட்டு அவங்க வேற ஏதோ ஆங்கில இந்த பொருள்ல வச்சு அவங்க வேற லெவல்ல ஏதோ பண்ணாங்க. கெமிக்கல் வேதியியல் பண்ணாங்க. அத விட்டுட்டாங்க, அதெல்லாம் போயிடுச்சு. பின்னாடி இவங்க வந்துட்டு வேற ஆங்கிள் செஞ்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எல்லாம் மோசடிங்க ஐயா, எல்லாம் மோசடி. சரி, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அப்புறம் இந்த நிறைவு செய்யறேன். அதனால நீங்க நாளைக்கு என்ன பண்றீங்கன்னா, அந்த உப்பு போட அந்த முட்டைக்கோஸ் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 2 நாளாவது நீர் பயிற்சி பண்ணுங்க. இன்னும் உங்க தூக்கம் அதிகமா வரும். சரிங்களா? மறுபடியும் இதை பத்தி நாளைக்கு நான் பேசலாம். சரிங்களா? ஓகே.